ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சசிகலா உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் காணலாம். இங்கே அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கருப்பு வெள்ளை சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு கொடியாக பட்டொளி வீசி பறக்கும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். களம் காண்போம், நம் இருவரும் தலைவர்களின் பொற்கால ஆட்சியை அமைப்போம். இதயத்தின் நிறம் வெள்ளை எங்கள் நெஞ்சின் தூய்மை, மக்களிடம் கொண்ட நம்பிக்கை, அமைதியின் உறுதி. சிவப்பு எங்கள் ரத்தத்தின் காட்சி. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சசிகலா தனது புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபுராவ், விவரங்கள் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த கோட்டமேடு பகுதியில் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை ஒட்டி பொதுக்குழு கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வி.கே. சசிகலா அவர்கள் கலந்து கொண்டார். அதில் அவர் கடந்த ஆட்சி காலங்களில் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா அவர்களின் செயல்பாடுகள் கொண்டிருக்கும் அவரே போல் அவர் ஜெயலலிதா அம்மாவுடன் இருந்த நினைவுகள் உள்ளிட்டவற்றை பகிர்ந்ததுடன் அவருக்கு ஜெயலலிதா அம்மாவிற்கு கொடுத்த அந்த மரியாதை உள்ளிட்டவர்களை நினைவு கூர்ந்தார். அப்போது அவர் தான் ஒரு திராவிட கட்சியை தொடங்க இருப்பதாகவும், இந்த கட்சி துரோகங்களுக்கு எதிராகவும் மக்களுக்காகவும் இது தொடங்கப்படுவதாகவும் அந்த கட்சி கொடியினை அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த கொடியானது மேலே கருப்பு, இடையில் வெள்ளை, கீழே சிகப்பு என மூவண்ணத்திலும் இடையில் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படங்கள் பொறிக்கப்பட்ட வண்ணமாக இருந்தது. இந்த கட்சி கொடியினை தற்போது அவர்கள் இந்த மேடையின் வாயிலாக பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து தற்போது இந்த கொடியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து மக்களுக்காக தாங்கள் பாடுபட தயாராக இருப்பதாகவும், மக்களுக்காக உழைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இது ஒரு திராவிட கட்சி என்பதையும் அவர் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். தற்போது அந்த கொடியானது மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி LED காட்சிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து தாங்கள் மக்களுக்காக நின்று போராட இருப்பதாகவும், தங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிக்க இருப்பதாகவும், தற்போது முதல் கட்டமாக அந்த கொடியானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.